அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம சரவணன் பூச்சி மருந்து குடிச்சிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. மொத்த குடும்பமும் அப்படியே அதிர்ச்சி ஆயிப்ப அழுது கொண்டு இருக்கு. அததான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சரவணன் உண்மையிலே ரொம்ப பாவங்க. அதாவது நம்ம மயில் அம்மா அப்பா வந்துதான் நம்ம மயில்கிட்ட இந்த மாதிரி எல்லாமே பொய் சொல்ல சொன்னாங்க. இப்ப நம்ம மயிலும் ஏன்டா பொய் சொன்னோம் அப்படின்னுகிட்டு ரொம்ப கதறுதாங்க. ஏன்னா இப்ப மயில் வீட்டை விட்டு போனவனே நம்ம சரவணன் அதாவது தனிமையில இருந்தாரு. அப்ப ஒவ்வொன்னையா நினைச்சு பார்த்தாரு. மயில் கூட சந்தோஷமா இருந்தது, பேசினது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அதாவது அந்த துக்கம் தாங்க முடியாம அதாவது குடிச்சாரு. அந்த குடி போதையில என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாம அதாவது பாத்தீங்கன்னா மருந்து எடுத்து குடிச்சிட்டாரு. அதனால இப்ப ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம மயிலோட அம்மா அதாவது சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு இப்ப கோர்ட்ல போய் கேஸ் போடுதாங்க. என் பொண்ணு வாழ்க்கையை இப்படி பாழாக்கிட்டாங்க அப்படின்னுகிட்டு. அதாவது பொண்ணுக்கு ஒரு நல்ல புத்திமதி சொல்லி வாழ வைக்கிறதுக்கு இல்லாம இப்படி பொய் சொல்லி கொடுத்து வாழ வச்சாங்க. அதனால அவங்களாலதான் இப்போ நம்ம மயில் வாழ்க்கை வீணா போச்சு. அவங்க அப்பா அம்மா 2 பேர் தான் இதுக்கு காரணம். ஆனா நம்ம மயில் இனிமேல் உங்க 2 பேர் பேச்சையை நான் கேட்கவே மாட்டேன். உங்க 2 பேர் பேச்சையும் கேட்டுதான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். அப்பவே நான் எல்லா உண்மையும் என் புருஷன் சொல்லியிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இனிமேல் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், கோர்ட்டுக்கெல்லாம் என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம ராஜு மீனா எல்லாமே நம்மளே மாதிரி மயிலும் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தவதான். நான் அவளை போய் நம்ம நேர்ல போய் பார்ப்போம் அப்படின்னு பார்க்க போறாங்க. அதாவது 2 பேரும் பார்த்து பேசுறாங்க. நீங்க மறுபடியும் மாமாட்ட சந்திச்சு பேசுங்க, அதாவது மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட் மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.